தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக கமலஹாசன் மீது பிரபல தமிழ் நடிகை பாலியல் குற்றச்சாட்டு. நடிகர் கமலஹாசன் மீது தமிழ் நடிகை பாலியல் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நான் காண்கின்றோம். பிரபல தமிழ் நடிகர் கமலஹாசன் இவர் களத்தூர் கண்ணம்மா என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். பின்பு இளமை வயதில் கதாநாயகனாக நடித்தார். இவர் ஆரம்பத்தில் வாணி கணபதியை திருமணம் செய்தார். பின்பு விவாகரத்து செய்துவிட்டு சரிகாவை திருமணம் செய்தார். பின்பு சரிகாவையும் விவாகரத்து செய்துவிட்டு நடிகை கௌதமியுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தார். தற்பொழுது தனிமரமாக உள்ளார். இவர் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பொழுது இவர் மேல் அநேக திரைப்பட நடிகைகள் பாலியல் குற்றச்சாட்டு கூறினார்கள். இவர் நடித்த திரைப்படங்களில் கண்டிப்பாக உதட்டோடு உதடு வைத்து முத்தமிடும் காட்சி கண்டிப்பாக இடம்பெறும். இதற்காக பல நடிகைகள் தயங்கினார்கள். ஆனால் வாய்ப்புக்காக வேறு வழியில்லாமல் சம்மதித்து நடித்தார்கள். இந்த சூழ்நிலையில் பிரபல தமிழ் நடிகை ராதிகா கமலஹாசன் மீது குற்றச்சாட்டு கூறியுள்ளார். கமலஹாசன் அவருடன் இணைந்து நடித்த பொழுது முத்தமிடும் காட்சிகள் இடம்பெறும் என்றும் உதடோடு உதடு வைத்து முத்தமிடுவார் என்றும் சிப்பிக்குள் முத்து என்ற படத்திற்கு பிறகு அவருடன் நடிப்பதை தான் தவிர்த்து விட்டதாக தெரிவித்தார். மேலும் தன்னுடைய தங்கை நிரோஷா அவர்கள் கமலஹாசன் நடித்த பொழுது இதேபோன்று உதட்டோடு உதடு வைத்து முத்தமிடும் காட்சிகளில் இடம்பெற நடித்தார். தான் தடுத்ததாகவும் அதற்காக தன்னை சனியனே என்று கமலஹாசன் திட்டியதாகவும் கூறியுள்ளார். பிரபல தமிழ் நடிகர் கமலஹாசன் மீது ராதிகா கூறிய பாலியல் குற்றச்சாட்டு தமிழ் திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.